நம்ம உறவு, உறைவிடம், வாகனங்கள் எல்லாவற்றுக்கும் அடிப்படை பணம் தான். ஆனால் அந்த பணத்தை விட மேலானது, கவனிங்க, இன்னும் சொல்ல போகிறேன், இது இல்லை என்றால் சமுதாயம் மதிக்காது. நான் முதல்ல மேலே போயிட்டு அப்புறம் கீழே வரேன். முதல்ல பணத்தா உண்டாத நன்மைகளை பற்றி பேச போகிறேன். இது இல்லை என்றால் சமுதாயம் மதிக்காத மனிதர்களே அண்ணன் என்னடா, தம்பி என்னடா, அவசரமான உலகத்தில் ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா, காசு இல்லாதவன் லோகத்தில். ரைட், சொல்லுங்கள். பணம் இல்லைன்னா யார் இல்லை? மனுஷாலே கிடையாது. உலகத்தை நீங்கள் ஆளுவது என்று பார்க்குறீங்க, உலகத்தை ஆளுவது அதுதான். அப்படி சொல்லிட்டு பின்னால் வருவேன். அப்படியே தலைக்கீழே வரப்போகுது. இப்போ பாருங்கள், அதை விட மேலான ஒன்று இருக்குது. எல்லாம் சொல்ல மாட்டீங்களா? இங்கிலீஷில் போடுறீங்களா? மனி இஸ் எசென்ஷியல். ரைட். அடுத்து கவனிங்க, அடுத்து ஒன்று, பணம் பல நேரங்களில் அதிகமாக மிகைப்படுத்தப்பட்டு பேசப்படுகிறது. நான் சொல்ல அந்த வசனம் போடுங்களேன். இட் இஸ் ஓவர் ரேட்டட். ஓவர் ரேட்டட். பாயிண்ட் 2. ரெண்டாவது, பணம் இப்போ சொல்லுங்க, நீங்கள் ஓவர் ரேட்டட் தெரியுமா? தமிழில் சொல்கிறேன், அதிகமாக அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். நல்லா கவனிக்கணும். இப்போ நான் சொல்ல போகிறேங்க, நீங்கள் இயேசு பணத்தை முக்கியம் தரல, அந்த நபருக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தார். இதை தமிழ் புரியுது, விளங்குதா? அதிகமாய் போட்டான், ஆனால் அவனை முக்கியத்துவம் கொடுக்கல. சொல்லுங்க, உலகம் பணத்தை முக்கியம் தருது, ஆனால் இயேசுநாதர் கரங்களை உயர்த்தி. புரியுதா? உலகம் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குது? இப்போ எனக்கு இவர் ஒரு 50,000 கொடுத்தாருன்னா அடுத்து அவர் அசிஸ்டன்ட் பாஸ்டர் ஆக்கிடுவேன். புரியுதா உங்களுக்கு? என்னடி பார்க்குறீங்க? ஆனால் 50,000 போட்டு அசிஸ்டன்ட் பாஸ்டர் ஆக்கல. அவர் கூப்பிட்டு சொல்கிறாரு, இவ்வளோ. அவரை டீக்ரேட் பண்ணுற மாதிரி இருக்குது. அது தேவன் டீக்ரேட் பண்ணலை. அவர் பணத்தை மதிக்கவில்லை, மனிதனை மதிக்கிறார். எல்லாம் சொல்லுங்கள், பணத்தை. ஆனால் நீங்களே நானும் பொய் சொல்லாமல் சொல்லணும். நீங்கள் என்ன சொல்லுவீங்க அது அடுத்த விஷயம். அது ஐ டோன்ட் கேர் அபவுட் இட். உங்கள் மனசாட்சி உண்மையாக இருந்தால் அப்படி சொல்ல மாட்டீங்க. ரைட். உலகம் எதை மதிக்குது? வசனம் படிங்களா? அதிகமாய் போட்டான், அதில் போட்டிருக்குது அந்த வசனத்தில், அநேக ஐஸ்வர்யவான்கள் அநேகர். அவங்க பின்னால் ஒரு போலியே, அவங்க பின்னால் ஒன்று சொல்கிறாரு, இந்த ஏழை விதவை. அவருடைய பார்வை யார் மேலே? யார் மேலே? சத்தமாக இந்த ஊழியக்காரர் நீங்கள் கவனிக்கணும். எவர் யூ ஆர், இந்த வார்த்தையை கேட்கிற எந்த ஊழியராக இருந்தாலும், நீங்கள் திருச்சபையின் போதராக இருக்கலாம், யாரானாலும், அவருடைய பார்வை பணக்காரர்கள் மேல் அல்ல, அவருடைய பார்வை. ஆமேன். ஒருவேளை இதுதான் சொன்னாங்க போல, ஏழையின் சிரிப்பு